ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், கிச்சன் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நானே க்ளீன் பண்ணிட்டேன். ஆதர் நீங்களும் காய்கறி இன்னும் கூட்டிகிட்டு வரல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் தூக்கமே வரலைங்க. வெடிகாலம் 4 மணி வரைக்கும் தூக்கமே வரல. அதனால் தூக்க மாத்திரை ஓட்டதுனால இப்போ சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். அப்புறம் சரி எந்திரிச்சு போய் நைட்லேயே போய் ஆதரனை கூட்டிகிட்டு மறுபடியும் அந்த வீட்டில் போய் அடுப்பு இருக்குது, அடுப்பு எடுத்துகிட்டு கேஸ் அடுப்பு இன்னும் அங்கே தான் இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு சாவி ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒப்படைக்கணும். சரி இந்நேரத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பையனையும் கூட்டிகிட்டு வந்தோம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு அப்படின்ட்டு நானே க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். வரும் ஒரு 2 டப்பு பாத்திரம் இருந்துச்சு, ஒரு டப்பா மாற்றிட்டேன். அந்த 2 டப்பு வழியாக பாத்திரம் இருந்துச்சு இல்லைங்க, அதில் தேவையில்லா பாத்திரத்தில் பொறுக்கி இங்கே மேலே அட்டைப்படி போட்டு வச்சுட்டேன். ஒரே ஒரு டப்பு பாத்திரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வட்டல், அவ்வளோதான். நீட்டாக பண்ணிட்டேன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிறேன்னா சொல்லுங்கள். அடுப்பை எட்டு வரணும். இனிமேல் தான் இந்த அடுப்பில் தான் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறேன். ஒரு வழி எப்படியே கிச்சன் ரூமை க்ளீன் பண்ணியாச்சு, அடுக்கியாச்சு. எல்லாம் பொட்டியெல்லாம் தொலாவி எடுத்து எப்படி ஒரு வழியாக போட்டு அடுக்கிட்டேன். இன்னும் இங்கே பாருங்க, பார்த்து இங்கே போட்டியெல்லாம் கிடக்குது பாருங்க. இன்னும் இதெல்லாம் ஹோல்சேல் பண்ணணும், வெளியிலையும் கிடக்குது. அடுத்தது வந்து பெட்ரூம் க்ளீன் பண்ணணும். சரி, குழந்தைய வச்சுட்டு அவள் கஷ்டப்படுவா. சரி நாமளே முதல்ல எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். நைட்டை வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் காலையில் போயிட்டு காய்கறி கூட்டிகிட்டு அடுப்பு எடுத்துகிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட சாவி கொடுத்து வந்துடுங்க. அந்த வீட்டு ஒன்றா காலி பண்ணல, நாளைக்கு தான் நீ ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு சாவி கொடுக்கணும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வீடியோ. எப்படி இருக்குது கிச்சனு? வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதை அந்த செவத்தில் அடிக்கணும்லங்க, இங்கே அடிக்கணும். அதையே 10 தெரியல, பெருசாக இருக்குமா செவரு 10 தெரியல. 10லினா வேறு பக்கங்காச்சும் மாற்றி அடிக்கணும். அந்த வீட்டில் எப்படி ஐடியா சொன்னீங்களோ அதே மாதிரி இந்த வீட்லேயும் ஐடியா சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். இது சின்ன வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.